ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட். நான் இந்த வீடியோவை தமிழில் பேச போகிறேன், ஏன்னா இது வந்து மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் தமிழில் இருக்க போது. ஸோ த இங்கிலீஷ் வீடியோ வில் பி இன் த இங்கிலீஷ் சேனல், ஸோ திஸ் வில் பி இன் தமிழ். ஸோ ஐம் கோயிங் டு போஸ்ட் இட் இன் தமிழ் சேனல். இந்த கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நிறையா யோசிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த வாட்டி நம்ம எக்ஸாம் கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இதை எழுதணுமா வேணாமான்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போறேன். எதை நான் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெஸ்ட் ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா? அந்த டெஸ்ட் ஸ்கோரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டியூட்ல நீங்க வைக்கிற நிறைய எந்த இன்ஸ்டியூட், நானுமே இன்ஸ்டியூட் தான் வச்சிருக்கேன், பட் எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் அந்த டெஸ்ட் ஸ்கோரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்றதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அந்த டெஸ்ட் ஸ்கோர்ல இருக்கிற ஆர் இந்த டெஸ்ட்ல வைக்கிற நிறைய கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா இருக்கு. இப்போ வந்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ், பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் யூனோ ஈச் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பாயிண்ட்ல வைக்கிறாங்க. யூபிஎஸ்சி வந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு 100 கொஸ்டின் தான் இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் அவங்க அந்த மாதிரிலாம் லாஜிக்லாம் பார்த்துலாம் இப்படிதான் வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த டெஸ்ட் ஸ்கோர் வந்து கரெக்டான ரிஃப்ளெக்ஷன் கிடையாது உங்களோட யூபிஎஸ்சி பொறுத்து. ஸோ அதனால நான் என்ன இந்த பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஃபேக்ட் இது ஒன்று நீங்க பார்க்கணும். ஸோ உங்க ஸ்கோர் என்னன்றது பேசிக்கா பார்த்துக்கோங்க. உங்க ஸ்கோர் வந்து கரெக்டா வருதா? உங்களால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, உங்களால 80 அட்டன் பண்றீங்கன்னா 40 வருதுன்னா நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது நான் சொல்றது, இந்த நார்மல் டெஸ்ட் நீங்க இங்க எந்த இன்ஸ்டியூட்ல எழுதினீங்கனாலும் 40 எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. 50-13 எடுக்கிறீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப நல்லது. ஆனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 70-10 75-5 எடுத்தீங்கன்னா சம் இஷ்யூ இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நீங்க அந்த இன்ஸ்டியூட்ல கொடுக்குற அந்த நோட்ஸை மட்டுமே தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த 75-80 வருது. பட் நீங்க என்ன பண்ணணும்? ஸோ இப்படிலாம் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது பாயிண்ட் உங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த டெஸ்ட் தான் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஒரு 2011ல இருந்து ஒரு 2024 நானுமே நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க அதை வேணா செக் பண்ணிக்கலாம். அந்த 2011ல இருந்து 2024ல இந்த கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ணுங்க உங்களோட ஸ்கோர் எப்படி வருதுன்னு. ஏன்னா நீங்க இப்ப நல்லா படிச்சிட்டீங்க, இப்ப நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அந்த ஸ்கோர் பிரிலிம்ஸ், அதாவது உங்க இன்ஸ்டிடியூட் ஸ்கோரை வச்சுட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க இந்த ஸ்கோர்ல எவ்வளவு வருது? இப்ப நீங்க நினைக்கலாம், நான் இந்த கொஸ்டின் எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஏற்கனவே எனக்கு இது தெரியும். இதுலதான் நம்ம தப்பு பண்றோம். நம்ம கையில இருக்கிற விஷயத்தை எப்பவுமே மதிக்கவே மாட்டோம். இதை சால்வ் பண்ணி இதோட மார்க் எல்லாம் பாருங்க. ஒருவேளை இதுல நல்லா வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க அந்த டெஸ்ட்ல வந்து 40-14 எடுக்கிறீங்க, இல்ல 50-13 எடுக்கிறீங்கனாலும் வெரி வெல் அண்ட் குட். பட் இந்த டெஸ்ட்ல எல்லாம் நல்லா எடுக்கிறீங்க, 60-30 ஆர் 60-30, 65-25 எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த சென்ஸ் வந்து இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், 2012 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். யூபிஎஸ்சி என்னைக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த அவங்க மதிச்சதா எனக்கு தெரியாது. நான் 2012ல இருந்து எழுதுறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற அந்த பூதம் ஏன் கிரியேட் பண்றாங்கன்னா, அப்பதான் நிறைய விஷயம் விற்க முடியும். ஆனா அதுலதான் நம்ம போய் விழுறோம். எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ்னு யோசிக்கிறோம். நீங்க என்ன யோசிக்க மாட்டீங்கன்னா, அத சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எவல்யூஷன், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அப்படின்னு என்னைக்குமே யோசிக்க மாட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கும், ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கும், நீங்க அதனாலதான் அது மிஸ்டேக்கா போய் முடியுது. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களோட ஸ்கோரை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட், இவால்வேட் பண்ணுங்க. இவால்வேட் எப்படி பண்ணணும்னா, உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதான் அழகா கொடுத்துருக்காங்க. 12-13 வருஷத்தோட அழகான கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதை போடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்போ ரெண்டாவது. மூணாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, இதை தவிர்த்து சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். அந்த சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாலாம் சால்வ் பண்ண வேணாம். அதை யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் மாதிரி நீங்க சால்வ் பண்ணிலாம் பார்க்க வேணாம். அந்த கொஸ்டின்லாம் தெரியுதான்னு பாருங்க. அதாவது நம்மளோட if I am able to assess and analyze what these questions are, இதுதான் ஆன்சரா இருக்கும், அப்ப நம்ம கரெக்டா தான் படிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பத்தி ஏதோ கேட்டிருப்பாங்க,
உங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது, ஆர் அட்லீஸ்ட் யோசிக்க முடியுது, ஆர் அட்லீஸ்ட் உங்களால சரி ஓகே இதுவா தான் ஆன்சரா இருக்கும்னு யோசிக்க முடிஞ்சாலே நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 2 மாசம் இருக்கு. அந்த கொஸ்டின் என்னன்னு அனலைஸ் பண்ணுங்க. நீங்க இன்னும் 2 மாசத்துக்கு இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். சோ நீங்க இந்த ஏற்கனவே இருந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட் ஸ்கோரை வச்சுட்டு ஃபீல் பண்றதை விட்டுட்டு உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன வருது, சிடிஎஸ்ல உங்களுக்கு எப்படி வருதுன்றத தெளிவா பாருங்க. சோ ஃபோர்த் பாயிண்ட், இதுதான் நான் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி. இந்த 3 ட்ரினிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 ட்ரினிட்டியோட கோர் ஸ்ட்ரென்த் உங்க கையில இருக்கா? கோர் ஸ்ட்ரென்த்னா மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் வந்து 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது வந்து கொஸ்டின் பேட்டர்னை மாத்தி பல நாள் ஆச்சு. அந்த கொஸ்டின் பேட்டர்ன் இப்ப கேட்கறதே இல்லை. இப்போ வந்து அவங்க நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 100 கொஸ்டின்ல ஒரு 20 கொஸ்டின் வந்து ஹிஸ்டரி இருக்கு. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8-10 கொஸ்டின் வந்து மாடர்ன் இந்தியா இருக்குன்னா மாடர்ன் இந்தியா டெஃபினட்டா படிக்கணும். ஆனா அதே சமயத்துல இந்த 10 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். இது டஃபா இருக்குன்னு விடாதீங்க. அவங்க டைரக்டா தமிழ்நாடு புக்ல இருந்து தான் கேட்கறாங்க, ஆர் என்சிஆர்டில இருந்து தான் கேட்கறாங்க, வெளி சோர்ஸ்ல இருந்து ஒண்ணுமே கேட்கறது இல்ல. சோ நீங்க அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ இந்த 4 ஃபேக்டர்ஸ், டெஸ்ட் ஸ்கோரை பார்த்து பயப்படாதீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன வருதுன்னு பாருங்க, உங்க சிடிஎஸ் ஸ்கோர்ஸ்லாம் சிடிஎஸ் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி கோர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. பாலிட்டிலாம் உங்களால ஈச் ஆர்டிகிள் வந்து ஓகே இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் இதை ஆட் பண்ணாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்க. அப்படி சொல்ல முடியலன்னா படிங்க. இதைத்தான் நம்ம இப்ப செய்யணும். இந்த நேரத்துல தான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இது எதுவுமே இல்ல, இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கம்மி அங்கங்க யூனோ there are some lacunaன்னு வச்சுப்போம். அதை ஃபில் பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். அதை எப்படி ஃபில் பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்ப நான் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ ஒரு ஒரு விஷயமும் என்னன்றதை தான் இந்த 2 மாசத்துல பார்க்கணுமே தவிர இப்ப என்ன பிரச்சனை ஆயிடும்னா இதுலதான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு போயிடுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேள்வி வருமா, வரும் தான். ஆனா நீங்க யோசிச்சுக்கோங்க என்னென்ன செக்ஷன் இருக்கு, ஈச் செக்ஷனுக்கு நம்ம ப்ராப்பரா அசஸ்மெண்ட் கொடுத்தோமா. சரி இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்டா அவங்க எங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அவங்க எக்கனாமிக்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற அப்ளிகேஷனை கேட்கறாங்க. எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற அப்ளிகேஷனை எப்படி கேட்கறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆர்பிஐ ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறது வந்து கரன்சி ஸ்வாப்னு ஒண்ணு பண்றாங்க. ஓகே, கரன்சி ஸ்வாப், அது டாலருக்கும் ருபிக்கும் பண்றாங்க. மார்க்கெட்ல டாலர் கம்மியா இருக்கு இல்ல ருபி கம்மியா இருக்குன்ற ஒரு கான்செப்டுக்கு இது வெரி சிம்பிள் தான் ஸ்வாப். நீங்க 2024ல போய் பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சம் மணி இன்ஸ்ட்ருமெண்டோ ஏதோ ஒரு எக்கனாமிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி கரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க எக்கனாமிக் கான்செப்டா மாத்தி கேட்கறாங்க. ஒரு இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்ட் பாண்ட், கோல்டு மானிட்டைஸ், கோல்டு பாண்ட் இப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. கோல்டு பாண்டா அவங்க ஒரு கொஸ்டினா கேட்டாங்க, வாட் இஸ் கோல்டு பாண்ட், வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாண்ட்னு கேட்கிற இடத்துல கோல்டு பாண்ட்னு கேட்டாங்க. ஒரு வருஷம் மசாலா பாண்ட், அதாவது ருபி டினாமினேட்டட் பாண்ட், நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் இங்க எப்படி பாண்ட் கொடுத்து நம்ம காசு வாங்குறோமோ அங்க வந்து பாண்ட் வாங்கணும். அப்ப அந்த மசாலா பாண்டை பத்தி கேட்டாங்க. நான் என்ன மீன் பண்றேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ உங்களோட சப்ஜெக்டோட கோரிலேட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அந்த கோரிலேஷன் வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி இது கோர். அதர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆர் நான் இப்ப சொன்ன எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு வேணா கோரிலேட் பண்ணி பாருங்க. ஆனா உங்க மேக்சிமம் டைம் அனாலிசிஸ் அண்ட் ரிவிஷன்ல போடுங்க, அண்டர்ஸ்டாண்டிங்ல போடுங்க. இப்ப நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, பாண்டுன்னு ஒண்ணு புரியாம மசாலா பாண்ட் புரியாது, கோல்டு மானிட்டைசேஷன் பாண்ட், சாவரின் கோல்டு பாண்ட் புரியாது, நான் என்ன இல்ல இந்த கரன்சி ஸ்வாப் புரியாது. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ கீப் ஆன் டூயிங் திஸ். இதுதான் நான் இங்க சொல்ல வந்தேன். இதுக்கான ஃபைனல் பாயிண்ட்ல நீங்க பார்க்கணும், இந்த வாட்டி எழுதணுமா வேணாமா அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாம் செய்யுங்க. இந்த ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கான ரிசல்ட்ஸை பாருங்க, இதோட அவுட்புட்டை பாருங்க, இதோட அவுட்கம் பாருங்க. மே 15ஆம் தேதி, ஓகேவா, மே 26 சம்திங் ஏதோ பிரிலிம்ஸ்ல, மே 15ஆம் தேதி இல்ல மே 20ஆம் தேதி முடிவு பண்ணுங்க, நான் எழுத மாட்டேன் இல்ல நான் எழுத போறேன். இந்த டெசிஷனை அன்னைக்கு வரைக்கும் தள்ளி போடுங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவும் நீங்க செய்யணும்.
இவ்வளவும் செஞ்சுட்டு உங்க ரிசல்ட்டை காட்டுங்க. உங்களோட பாயிண்ட் என்னன்னா, இந்த நீங்க நம்ம எதுல பயந்துடுறோம்னா, இந்த டெஸ்ட் ஸ்கோர் எழுதிருப்போம். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன், இன்ஸ்டிடியூட்ல எழுதுற டெஸ்ட் ஸ்கோர் மீனிங்ஃபுல் கிடையாது. அதை மீனிங்லெஸ்ன்னு சொல்ல விரும்பல, மீனிங்ஃபுல் கிடையாது. உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிடிஎஸ் கொஸ்டின், உங்களால இதை எப்படி அனலைஸ் பண்ண முடியுது, உங்களால எப்படி ரிவிஷன் பண்ண முடியுது, இந்த ட்ரினிட்டியை முடிச்சிங்களா, போர்ஷன்ஸை முடிச்சிங்களா, நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா, இவ்வளவுதான் நம்ம யோசிக்கணுங்க. நீங்க ரொம்ப இதுல இந்த ஸ்கோர்ஸ் இந்த ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து எப்பவுமே சொல்றது இந்த ஸ்கோர் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டு எனக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து நான் இவ்வளவு ஸ்கோர் வந்துச்சு. நான் ஆச்சரியமா கேட்பேன், மெயின்ஸ்ல இவ்வளவு ஸ்கோர் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்ல மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் எழுதுனேன் அதுல வந்து ஸ்கோர். நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா, மெயின்ஸ் எழுதுனவங்க கிட்டே கேளுங்க, அவங்களுக்கே யூபிஎஸ்சி எப்படி கரெக்ஷன் பண்ண போறாங்கன்னு தெரியாது. இங்க இருக்கிற ஒரு இவாலுவேட்டர் எப்படி அவங்களோட இவாலுவேஷனுக்கு ஈக்குவலண்டா கரெக்ஷன் பண்ண முடியும்? இதுலதான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதுலயே டைம் வேஸ்ட் பண்றாங்க. எனக்கு இவ்வளவு வந்துச்சு, என்கிட்ட எப்ப பேசினாலும் இதை சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவ்வளவு ஸ்கோர். நான் ஆச்சரியமா கேட்கறது அதுதான், யூபிஎஸ்சில இவ்வளவு ஸ்கோர் வந்துச்சா? அவங்க திருப்பி சொல்றது எனக்கு அதுதான், இல்ல சார் டெஸ்ட் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. யூபிஎஸ்சியில என்ன ஸ்கோர், யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல என்ன ஸ்கோர், என்னால அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண முடிஞ்சுதா, சிடிஎஸ் பேப்பரை பார்க்க முடிஞ்சுதா, இன்னொரு ஏப்ரல் 12 சம்திங், ஏப்ரல் 12 சம்திங் சிடிஎஸ் ஓட ஒரு கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு புரியும். நல்லா யோசிச்சுக்கோங்க, தெரியும்னு சொல்லல, புரியும்னு சொல்றேன். அதுல இருக்க கேள்விலாம் உங்களுக்கு ஓ இதுதான் 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 உங்களுக்கு மைண்ட்ல ஓடும். அப்படின்னா நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க எழுதணுமா எழுத வேணாமான்னு மே 20 முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு அதுக்கான டைம் இல்லை, இன்னைக்கு படிக்கிற டைம். ப்ளீஸ் படிங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.